Good morning students. 12th standard physics unit 1 electrostatics இந்த லெசன் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். இதான் இந்த பிரசன்டேஷன்ல நம்ம பார்க்க போறோம். ப்ரீவியஸ் பிரசன்டேஷன்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ அதோட ஒரு கண்டினியூஷன் தான் காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் காஸ் லா அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா அரவுண்ட் த சார்ஜ் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை இது ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? அப்போ இந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா இந்த மாதிரி ஒரு இமேஜினரி ஸ்பியராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்பியருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமேஜினரியாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இமேஜினரி ஸ்பியரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாயிண்ட் சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காசியன் சர்ஃபேஸாக நம்ம எடுத்துப்போம். இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட் சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஸ்பியர் ஷேப்பில் அதை எடுத்துக்கிறோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் இருந்து என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹோல் ஸ்பியரோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா நம்ம ப்ரீவியஸாக நம்ம படிச்சிருக்கிறோம். பை இஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான பேசிக் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா இந்த காசியன் சர்ஃபேஸோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த காசியன் சர்ஃபேஸ் பாருங்கள் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்குது. அப்போ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸோட ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூவை இன்டகிரேட் பண்ணுறோம். அதுவும் என்ன இன்டகிரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டு இன்டகிரேட் பண்ணுறோம். இப்போ க்ளோஸ்டு இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காசியன் சர்ஃபேஸோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடிஏ காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இன்டகிரேஷனை அப்படியே எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இந்த பாயிண்ட் சார்ஜ் நம்ம எடுத்துக்கக்கூடிய பாயிண்ட் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அவே அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். சரிங்களா? அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஏரியா எலமெண்ட் டிஏ வெக்டாரோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணலாம். டிஏ வெக்டார்னா வேற ஒன்றும் இல்லை, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்பியரோட சர்ஃபேஸுக்கு ஒரு நார்மல் ட்ரா பண்ணுறோம். அந்த நார்மலை தான் இங்கே டிஏ வெக்டார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஏ வெக்டாரோட டைரக்ஷனும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனையும் பாருங்க, ரெண்டுமே எப்படி இருக்கு பேரலா இருக்கு. சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் இந்த ஸ்பியருக்கு நீங்க ஒரு நார்மல் வரைஞ்சிங்கன்னா அதோட டைரக்ஷனும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஏரியா எடுத்துருக்காங்க, அதே இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவுட்வர்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்க எந்த இடத்துல இந்த ஸ்பியருக்குள்ள ஒரு ஏரியாவை கன்சிடர் பண்ணி அந்த ஏரியாவுக்கு நீங்க ஒரு நார்மல் ட்ரா பண்ணீங்கன்னா கூட அந்த நார்மல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எப்போதுமே எப்படி தான் இருக்கும் பேரலாக தான் இருக்கும். அதனால இங்கே என்ன எடுத்துக்கிறாங்க டீட்டாவோட வேல்யூவை 0 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. காஸ் 0வோட வேல்யூ உங்களுக்கு 1ன்னு தெரியும். ஸோ வெறும் இடிஏ மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதில் இங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது, வெளியில் எடுத்துடுறோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை மட்டும் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ ஏரியா அப்படிங்கிறது எங்கே நம்ம ஸ்மால் ஏரியாவை கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்பியரில் ஒரு ஸ்மால் ஏரியாவா டிஏவை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த வேல்யூவை நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா இந்த ஸ்பியரோட டோட்டல் ஏரியா கிடைச்சிரும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டிஏக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம் ஸ்பியரோட ஏரியா அதாவது 4πr² அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க என்ன ஆகும், இந்த இன்டகிரேஷன் ஆஃப் டிஏக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இந்த 4πr² அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுதான் வந்து என்னன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான வேல்யூவா நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இயோட வேல்யூ. இப்போ டிஏவோட வேல்யூ நம்ம 4πr² கண்டுபிடிச்சாச்சு. இயோட வேல்யூவா இதை எடுத்துக்கிறோம் 1/4πε0 Q/r². இது பேசிக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா. ஒரு பாயிண்ட் சார்ஜ் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த இயோட வேல்யூவையும் இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ இந்த வேல்யூ அப்படிங்கிறது இயோட வேல்யூ, நம்ம ப்ரீவியஸாக அதை கால்குலேட் பண்ணோம். இது இயோட வேல்யூ அண்ட் இந்த 4πr² அப்படிங்கிறது இன்டகிரேஷன் ஆஃப் டிஏ வெக்டாரோட வேல்யூ.
ஸோ ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஒரு 4πr² இருக்குது, இங்கே அந்த 4πr² கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் என்ன டேர்ம்லாம் இருக்குது உங்களுக்கு? q அப்படிங்கிற டேர்மும் எப்சிலான் நாட் அப்படிங்கிற டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே அதையே கேன்சல் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க. இப்போ ரிமைனிங் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவா கிடைச்சிருக்கு? q டிவைடட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம காஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது πe இஸ் ஈக்குவல் டு q டிவைடட் பை எப்சிலான் நாட். qங்கிறது அந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய சார்ஜ், எப்சிலான் நாட் அப்படிங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க 2 மார்க்ல, ஸ்டேட் காஸ் லா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஒன்றும் இல்லை, இஃப் எ சார்ஜ் q is enclosed by an arbitrary closed surface, then the total electric flux pi e through the closed surface is pi e is equal to closed integration of e vector dot dA vector, that is equal to q enclosed divided by epsilon naught. இந்த q enclosed அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த ஸ்பியருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சார்ஜ். சரிங்களா? இந்த சார்ஜை தான் நம்ம q enclosed அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து என்னென்னு எடுத்துக்கலாம்? q enclosed அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த ஸ்பியருக்கு வெளியில ஏதாவது சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சார்ஜை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு ஆர்பிட்ரி சர்ஃபேஸா இருந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சார்ஜ் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சா போதும், கியூவோட வேல்யூ தெரிஞ்சா போதும், நம்ம என்ன கால்குலேட் பண்ணிடலாம்? அதுல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ காஸ் லா அப்படிங்கிறது எதுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம் ஈஸியா. அட் த சேம் டைம் அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண முடியும். எந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட் சார்ஜஸ் அல்லது சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ அதோட அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன்ஸ் பாருங்க. இதுல 4 அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு ஒயர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு 2 parallel சார்ஜ்டு இன்ஃபைனைட் ஷீட், அடுத்ததா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல். ஸோ இது 4 தான் காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸ்டேட் காஸ்லான்னு கேட்டு அதோட அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை கேட்பாங்க. இந்த இயர் பப்ளிக்கில் கூட இந்த அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லா தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் இன்ஃபினிட்டிவ் லாங் சார்ஜ்டு ஒயர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் காஸ்லா நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணோம்னா, ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருந்துச்சு, அதை சுற்றி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸ்பியர் ஷேப்பில் ஒரு காஸியன் சர்ஃபேஸை எடுத்துக்கிட்டு அதோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி காஸ் லாவை நம்ம டெரைவ் பண்ணோம். இங்கே ஒரு இன்ஃபினிட்டிவ் லாங் சார்ஜ்டு ஒயர் கொடுத்துருக்குறாங்க. கவனிச்சிங்கன்னா தெரியும், டயக்ராம் இதான் டயக்ராம். ஃபுல்லாக என்னவா தான் இருக்குது? பாசிட்டிவ் சார்ஜாக தான் இருக்குது. ஸோ இதோட லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. lambda is equal to q divided by L. இந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி எல்லாம் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்குறோம். ஸோ இருந்தாலும் அதுக்கான ஃபார்முலா இங்கே நம்ம கொடுத்துட்டோம். லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா சார்ஜ் பெர் யூனிட் லென்த், அதாவது மேலே சார்ஜ் இருக்கணும், கீழே லென்த் இருக்கணும். இதுக்கு பேர் தான் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. சரிங்களா? இப்போ இதில் பிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த பிங்கிற பாயிண்ட் எங்கேருந்து இருக்கு அப்படின்னா, நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ்டு ஒயர்ல இருந்து r டிஸ்டன்ஸ்ல அந்த பிங்கிற பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? அதுவும் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான். அடுத்ததா இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ, ஈயோட வேல்யூ தான் அவங்க கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதிலே நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இந்த லாங் சார்ஜ் இது ஒரு இன்ஃபினிட்டிவ் ஒயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இன்ஃபினிட்டிவ்ங்கிறதுனால நம்மளா என்ன பண்ணிக்கிறோம், 2 ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கிறோம். A1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவும், A2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த கான்ஃபிகரேஷன்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் பிங்கிற பாயிண்ட்ல எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி ஃபைனலாக இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு டோட்டலாக இந்த இன்ஃபினிட்டிவ் லாங் சார்ஜர் ஒயர் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை பிங்கிற பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைரக்ஷன் எல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட்ல தானே எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம், அந்த இடத்துல நம்ம ஒரு டெஸ்ட் சார்ஜ், அதாவது ப்ளஸ்ங்கிற சார்ஜை பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்குது. இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் ரிப்பல் பண்ணும். அதே மாதிரி இந்த
இங்கே இருக்கக்கூடிய இந்த பியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணும், இந்த டைரக்ஷனில் ரிப்பல் பண்ணும். ஸோ உங்களுக்கு ரெண்டு டைரக்ஷனில் எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது ரிசல்டன் டைரக்ஷன் இது ரெண்டுக்கும் அந்த சென்டர் பாயிண்ட் வழியாக மூவ் ஆகுது. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா, இங்கே உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் இந்த கியூங்கிற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை என்ன பண்ணும், இந்த டைரக்ஷனில் ரிப்பல் பண்ணும். இந்த A1ங்கிறது இந்த கியூங்கிற பாசிட்டிவ் சார்ஜை இந்த டைரக்ஷனில் ரிப்பல் பண்ணும். ஸோ ரிசல்டன் உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இப்போ இதுக்கு அடுத்ததா ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம பார்த்துருப்போம், ஒரே ஒரு சிங்கிள் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கியூங்கிற சார்ஜ் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக காசியன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம். எப்படின்னா இந்த மாதிரி ஸ்பியர் ஷேப்பில் எடுத்துக்கிட்டோம். கியூங்கிற சார்ஜை சுற்றி ஸ்பியர் ஷேப்பில் அந்த காசியன் சர்ஃபேஸ் இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம். பட் இங்கே இதோட ஷேப் வித்தியாசமாக இருக்குது. எப்படின்னா லீனியண்ட்டாக இருக்குது. இப்போ லீனியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அது எல்லா டைரக்ஷன்லையுமே என்ன பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த சார்ஜ்டு ஒயரை சுற்றி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சிலிண்டரிக்கல் ஷேப்பில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த சிலிண்டரிக்கல் ஷேப்பை தான் காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த காசியன் சர்ஃபேஸோட லென்த்தை எல்லுன்னு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த காசியன் சர்ஃபேஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம், இந்த சிலிண்டரிக்கல் காசியன் சர்ஃபேஸில் மொத்தம் 3 பிளேசஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா, ஒன்று டாப், சரிங்களா, இதில் ஒரு டாப், அடுத்து பாட்டம். இந்த டாப் பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா, அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் இதை பார்த்தீங்க, இது தேர்டு சர்ஃபேஸ். இப்போ மொத்தம் இது 3 சர்ஃபேஸால் இந்த சிலிண்டர் இருக்குது. டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா சிலிண்டரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி சிலிண்டரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஏன்னா இந்த சிலிண்டரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடியதை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படியே பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் கிடைச்சிரும். சரிங்களா, அப்போ இதில் 3 சர்ஃபேஸ் இருக்குது, அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் டோட்டலாக இதோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபார்முலா நம்ம எழுதிக்கிறோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் E வெக்டார் டாட் dA வெக்டார் அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எதுக்கு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ், அதாவது நான் சொன்ன இந்த சிலிண்டர் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய இதை தான் கர்வ்டு சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிறாங்க. இதோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுறோம். ப்ளஸ் டாப் சர்ஃபேஸ், இந்த டாப் சர்ஃபேஸ், அடுத்ததா பாட்டம் சர்ஃபேஸ், கீழே இருக்கக்கூடிய இந்த பாட்டம் சர்ஃபேஸ், இதோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ இதில் நம்ம இந்த ஆங்கிள் நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், EDA cos θ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ டீட்டாவோட வேல்யூ ஒவ்வொரு இடத்துல என்னங்கிறதை கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் டாப்ல பார்க்கலாம். இப்போ டீட்டாங்கிறது எதுக்கு இடையில உள்ள ஆங்கிள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன் அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இந்த டாப்ல இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள் இந்த ஏரியாவுக்கு ஒரு நார்மல் நீங்க டிரா பண்ணணும். ஸோ அந்த நார்மலை தான் இங்க கொடுத்துருக்காங்க, என் கேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த என் கேப்புக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிளை தான் நீங்க டீட்டான்னு எடுத்துக்கணும். அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி கிடைக்கும், பெர்பெண்டிகுலரா இருக்கும். இது டாப்ல. அதே மாதிரி பாட்டம்ல பாருங்க, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த சர்ஃபேஸுக்கு பாட்டம் சர்ஃபேஸுக்கு நீங்க ஒரு பெர்பெண்டிகுலர் டிரா பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பா எப்படி தான் இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இப்படி இருக்கும். அதுதான் என் கேப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் இதுவும் என்னதான் 90 டிகிரி தான். சரிங்களா, அப்போ டாப் அண்ட் பாட்டம் உங்களுக்கு ஆங்கிள் என்ன கிடைக்குது, டீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி கிடைக்குது. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் E வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு A வெக்டார். அப்போ என்ன ஆகும், 90 டிகிரினாலே உங்களுக்கு தெரியும் cos 90, இந்த இடத்துல நம்ம EDA cos θ அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அதில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 கிடைக்கும். அப்போ டாப்லையும் பாட்டம்லையும் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னது தான் 0 தான். ரிமைனிங் என்ன இருக்கு அப்படின்னா இந்த க்ளோஸ்டு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குல்ல, இது மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா, இப்போ இதோட ஏரியாவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதுதான் அடுத்த இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கால்குலேட் பண்ணீங்கன்னா இது கிடைச்சிரும். இப்போ ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ EDA அப்படின்னு போட்டுக்கிறோம். கர்வ்டு சர்ஃபேஸில் ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கும், E வெக்டாரோட டைரக்ஷன். சரிங்களா, அடுத்ததா
இந்த கர்வ்டு சர்ஃபேஸுக்கு நான் ஒரு ஏரியா ஸ்மால் ஏரியா எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதான் இங்க குடுத்துருக்காங்க. இந்த இருக்கு ஏரியா. இந்த ஏரியாவுக்கு ஒரு நார்மல் டிரா பண்றாங்க. சரிங்களா? இந்த நார்மலும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா பேரலா இருக்கு. ஸோ டீட்டா இந்த இடத்துல என்னவாயிரும் 0 டிகிரின்னு ஆயிரும். சரிங்களா? காஸ் 0வோட வேல்யூ 1. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெறுமனையா EDA மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? இன்டகிரேஷன் ஆஃப் EDAன்னு கிடைக்கும். இதைத்தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? காஸ் லால அப்ளை பண்ண போறோம். அப்போ காஸ் லால நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? காஸ் லாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ED = Q enclosed divided by epsilon naught அப்படிங்கிற இந்த வேல்யூ கிடைச்சிருது. சரிங்களா? இப்போ இதுல நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா அந்த Q ஓட வேல்யூவை கால்குலேட் பண்ண போறோம். எதுல இருந்து அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸாவே தெரியும் என்ன அப்படின்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும். லாம்டா = Q/L அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலால நம்ம ப்ரீவியஸா பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்போ அதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா Qவோட வேல்யூ வேணும். அப்போ Q வேணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா லாம்டா L அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். ஸோ இந்த லாம்டா L இந்த Q என்க்ளோஸ்டுக்கு பதிலாக இங்க சப்ஸ்டிட் பண்றாங்க. இப்போ லாம்டா L divided by epsilon naught அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்ததா DA ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். DAனா வேற ஒன்றும் இல்லை. இன்டகிரேஷன் ஆஃப் DAனா நான் எடுத்துக்கிட்டேன் அந்த சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ரெக்டாங்குலர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதோட ஏரியா நான் கால்குலேட் பண்ணணும். ஏரியா கால்குலேட் பண்ணா லென்த் இன்ட்டு பிரெத் இதான் அதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? இப்போ லென்த் இன்ட்டு பிரெத்னு சொல்லும் பொழுது இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எனக்கு தெரியும். அதோட the curved surface. ஸோ இது ஒரு ரெக்டாங்குலர். இந்த ரெக்டாங்குலரை நீங்க பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது என்னவா கிடைக்கும் அப்படின்னா ஒரு சிலிண்டர் ஷேப்ல கிடைக்கும். அப்போ சிலிண்டர் ஷேப்ல இருக்கும் பொழுது அதோட சர்க்கம்ஃபரன்ஸை 2πrன்னு எடுப்போம். இப்போ அதை நான் என்ன பண்ணிட்டேன் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதோட லென்த்தை நான் என்னன்னு எடுத்துக்கலாம் 2πrன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? லென்த்துக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம் 2πrன்னு எடுத்துக்கலாம். பிரெத் அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துருந்தாங்க. எல் ஹைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரெத்துக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் எல் அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2πr L அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதுதான் இங்கே அந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் DAவோட வேல்யூ 2πrl அப்படின்னு சொல்லி கிடைச்சிட்டு ஈயோட வேல்யூ அப்படியே வச்சிருங்க. சரிங்களா? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? லாம்டா L divided by epsilon நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த எல்லையும் இங்கே உள்ள எல்லையும் நீங்கள் என்ன பண்ணிடலாம் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ E வேல்யூ மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் உள்ள வேல்யூவில் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. உங்களுக்கு E = 1/2π epsilon naught லாம்டா divided by r அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இன் வெக்டார் ஃபார்முலா எல்லாத்துக்கும் வெக்டார் மட்டும் போட்டுக்கோங்க. E வெக்டார் அடுத்து இங்கே r கேப் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபினிட்டிவ் சார்ஜ்டு ஒயர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ. அடுத்ததா செகண்ட் அப்ளிகேஷன் போயிடலாம். இந்த அப்ளிகேஷன் பாருங்க. செகண்ட் அப்ளிகேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்னு சொல்லிட்டாங்க. போன இதில் லீனியராக எடுத்திருந்தோம். இப்போ ஒரு A4 ஷீட் மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டாங்க. ஃபுல்லாக என்ன இருக்குது அதில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா அவுட்வேர்ட் டைரக்ஷனில் ரெண்டு பக்கமே ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டைரக்ஷன்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து அதுக்கு பேக் சைடு இந்த சைடும் என்ன பண்ணும் அது எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் அந்த ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்கல்ல இதுதான் காசியன் சர்ஃபேஸ். அதாவது இந்த சார்ஜ்டு ஷீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காசியன் சர்ஃபேஸோட வேல்யூ அந்த இமேஜினரியை தான் இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை என்னென்னு எடுத்துக்கிறாங்க சிக்மா அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி எழுதிக்கலாம்? இதுக்கு ஃபார்முலா Q divided by A அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரிங்களா? Q divided by A. போன இதில் Q divided by Lன்னு எழுதியிருப்போம். அது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. இப்போ இங்கே Q divided by A இது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சார்ஜ்டு ஷீட்டில் இருந்து நமக்கு R டிஸ்டன்ஸ் அதாவது இந்த Rங்கிற டிஸ்டன்ஸில் உள்ள இந்த Pங்கிற பாயிண்ட். சரிங்களா? இந்த Pங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூவை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பேக் சைடும் அதே மாதிரி ஒரு மிரர் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இங்கேருந்து R டிஸ்டன்ஸில் இன்னொரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். அது P' அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த காசியன் சர்ஃபேஸில் எங்கெல்லாம் ஆங்கிள் என்னென்னு கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணும்போது ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ கவனிங்க இந்த சிலிண்டரோட இந்த சர்க்குலர் பார்ட் இந்த பாயிண்ட் இந்த இடத்துக்கு நீங்கள் ஒரு நார்மல் ட்ரா பண்ணீங்கன்னா அதுதான் DA வெக்டார்.
அடுத்து இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் பாருங்க இ வெக்டார் ரெண்டு எப்படி இருக்கு பேரலா ஒரே லைன்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல டீட்டாவோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 0 டிகிரி கிடைக்கும். அடுத்து இந்த காஸியன் சர்ஃபேஸோட சிலிண்டரிக்கல் ஷேப் இந்த இடத்துல கர்வ்டு சர்ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிஏ வெக்டாருக்கு ஒரு நார்மல் நீங்க டிரா பண்ணீங்கன்னா அது பெர்பெண்டிகுலரா இருக்கும். எதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஆங்கிளோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி கிடைக்கும். அதே மாதிரி மிரர்லையும் நமக்கு எவ்வளோ தான் கிடைக்கும் இந்த இடத்துல ஆங்கிள் 0 டிகிரி கிடைக்கும். அப்போ எந்த இடத்துலலாம் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னா இந்த இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த இடத்துலையும் அடுத்து இந்த இடத்துல மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே இருக்கும். மற்ற இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவுக்கு போயிடலாம். இப்போ ஃபார்முலா பாருங்க, இங்கே இதெல்லாம் அதோட ஏரியா எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ஃபார்முலாவை போகலாம். டைரெக்டாக ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். அப்போ முதல்ல கர்வ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறாங்க, அதோட இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் கால்குலேட் பண்ணுறோம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அடுத்ததா பிங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அடுத்து பி டேஷ்ங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆயிரும், ஏன்னா 90 டிகிரி கிடைக்கும். ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? பிலையும் பி டேஷ்ல மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் இடிஏ பிளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் இடிஏ இஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்டு டிவைடட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கியூவோட வேல்யூ ஏற்கனவே எப்சிலான் நாட் சிக்மாவோட வேல்யூ நான் சொல்லியிருந்தேன் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கியூ டிவைடட் பை ஏ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு கியூவோட வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடலாம், கியூ ஈக்குவல் டு சிக்மா ஏ அப்படின்னு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதான் இங்கே எடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இது ரெண்டுலையுமே இங்கேயும் ஏ தான் இருக்குது, இங்கேயும் ஏ தான் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2e அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் டிஏ இஸ் ஈக்குவல் டு கியூக்கு பதிலாக சிக்மா ஏ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க டிவைடட் பை எப்சிலான் நாட். இப்போ இதில் அதோட ஸ்மால் ஏரியா நம்ம எங்கே எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு சார்ஜ்டு ஷீட்டில் ஒரு ஸ்மால் ஏரியா எடுத்திருந்தோம். அதை இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஏரியா கிடைக்கும். ஸோ இங்கே அதோட ஏரியாவுக்கான ஃபார்முலாலாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஏங்கிறது மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அப்போ 2e இந்த டிஏக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், இந்த ஏயை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்போ 2EA இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ டிவைடட் பை எப்சிலான் நாட். இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ E is equal to சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதை வெக்டார் ஃபார்மெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் என் கேப் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்ததா இதே மாதிரி இப்போ நம்ம சிங்கிள் ஷீட்டில் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே மாதிரி டபுள் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ அதுக்கான பேசிக் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஷீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா 1/2 சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். இப்போ 1/2 ஒரு பிளேட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஆஃப்னு வச்சுக்கோங்க. ஆஃப் சிக்மா. ஸோ இங்க 2 ஆப்போசிட் சார்ஜ்டு பிளேட் இருக்கு. இதோட சார்ஜ் டென்சிட்டியை பிளஸ் சிக்மான்னு எடுத்துக்கிறோம். ஃபுல்லா இந்த பிளேட்ல ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் இருக்கு. அடுத்ததா இந்த பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜஸ் தான். இதோட சார்ஜ் டென்சிட்டியை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், மைனஸ் சிக்மா அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். எல்லாம் நெகட்டிவ் சார்ஜஸ் தான் இருக்கு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். 3 இடத்துல நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இடம் இந்த P1ங்கிற இந்த பாயிண்ட். இது எதுக்கு இடையில இருக்கு அப்படின்னா இன்சைடு த பிளேட். சரிங்களா, 2 ஆப்போசிட் சார்ஜ்டு பிளேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த P1 அப்படிங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அடுத்து அவுட் சைடு த பிளேட், அதாவது ரெண்டு பிளேட்டுக்கும் வெளியில உள்ள ஏதாவது ஒரு பாயிண்ட் P2வும் அவுட் சைடு தான், P3யும் அவுட் சைடு தான். இந்த பாயிண்ட்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்போ இது ரொம்ப சிம்பிளா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஒரு பிளேட் ப்ரொடியூஸ் பண்றதை நம்ம என்ன எடுத்துப்போம், ஆஃப் சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கோங்க P1ங்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த +1 அப்படிங்கிற இந்த பிளஸ்ங்கிற சார்ஜ் இருக்கக்கூடிய இந்த பிளேட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே எப்படி இருக்கும், அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சரிங்களா, எல்லாமே அவுட்வர்ட்ல தான் இருக்கும். அதே மாதிரி இந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பிளேட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த ரெண்டு
ஃபீல்டும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பாருங்கள் ரெண்டுமே சேமாக பேரலாக தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால அதுக்கு இடையில எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னா E1 ப்ளஸ் E2ன்னு எடுத்துக்கலாம். இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும்? சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பிட்வீன் த பிளேட் இந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அவுட் சைடு த பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா E பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேட் பாருங்க, இது ஒரு டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, அவுட்வர்ட் டைரக்ஷனில். அதாவது இதில் இருந்து அவுட்வர்டு தான். E பாசிட்டிவ் அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது, E நெகட்டிவ் இன்வெர்ஸ் டைரக்ஷனில். ஸோ ரெண்டு ஒன்று என்ன பண்ணிடும்? கேன்சல் பண்ணிடும். அப்போ அவுட் சைடு நமக்கு என்ன கிடைக்காது? எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்காது. இங்கேயும் அதே தான், ஒன்று என்ன பண்ணிடும்? கேன்சல் பண்ணிடும். அவுட் சைடு நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்காது. ஸோ இதைத்தான் இங்கே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்ததா இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்ததாக டேரெக்டாக நம்ம எங்கே போயிடுறோம் அப்படின்னா இதுதான் அங்கே கேன்சல் பண்ணுது. இன்சைடு உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும், அவுட் சைடில் உங்களுக்கு இருக்காது அப்படின்ட்டு. இப்போ அடுத்ததாக நம்ம டேரெக்டாக எங்கே வந்துடுறோம் அப்படின்னா யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு வந்துடுறோம். சரிங்களா? இப்போ ஷெல் அப்படின்னு சொல்லும் பொழுது 3 இடத்துல நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பியர் மாதிரி இங்கே பாயிண்ட் சார்ஜ் இருக்குது அப்படின்னா இதை சுற்றி ஃபுல்லாக ஒரு ஸ்பியராகவே நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த ஸ்பியரில் ஒவ்வொரு பாயிண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அட் எ பாயிண்ட் அவுட் சைட் த ஷெல் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஷெல்லுக்கு வெளியில் உள்ள ஒரு பாயிண்டில் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்பெரிக்கல் ஷெல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல், அதோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர், அதில் இருக்கக்கூடிய சார்ஜை Qன்னு கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் இருக்கக்கூடிய சார்ஜை Qன்னு எடுத்துருக்கிறோம். இதோட ரேடியஸ் ஆர், இதில் இருந்து ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்குது P. இந்த பாயிண்டில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ டைரெக்டாக நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாக்கே போயிடலாம். ஃபார்முலா பாருங்கள், E வெக்டார் டாட் dA வெக்டார் closed integration is equal to Q divided by epsilon naught. இதுதான் காஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. இப்போ இந்த இடத்துல Qங்கிறது சார்ஜுக்கு அதுக்கான வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணுங்க. Eயோட வேல்யூ வெளியில் எடுத்தாச்சு. dA is equal to Q divided by epsilon naught. இங்கே dAயோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். dAங்கிறது இப்போ இது அதை நான் என்னன்னு சொல்லியிருந்தேன்? ஒரு ஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்பியரில் ஒரு ஸ்மால் ஏரியா தான் dA. அப்போது அதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? அந்த ஸ்பியரோட ஏரியா, அதாவது 4πr² அப்படிங்கிறது கிடைச்சிரும். சரிங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ E வெக்டார் டாட் 4πr² Q டிவைடட் பை எப்சிலான் நாட்னு கிடைச்சிருது. இதிலிருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? ஈயோட வேல்யூ. இப்போ ஈயோட வேல்யூ வேணும்னா E is equal to 1/4π0 Q divided by R² கிடைக்குது. அதே நேரத்தில் இந்த இடத்துல நீங்கள் EDA cos θன்னு கிடைக்கும். cos θவோட வேல்யூ என்ன ஆயிரும் அப்படின்னா 1ன்னு வந்துடும். ஏன் அப்படின்னா ஸ்பியருக்கு நீங்கள் ஒரு நார்மல் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா, சரிங்களா? ஸ்பியருக்கு ஒரு நார்மல் ட்ரா பண்ணுறீங்க, இதான் அந்த ஸ்பியருக்கு நம்ம ட்ரா பண்ண நார்மல். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி தான் இருக்கும்? சேம் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ டீட்டாவோட வேல்யூ 0. அப்போது EDA மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல வெறும் EDA மட்டும்தான் கிடச்சிச்சு. சரிங்களா? ஓகே, இதிலிருந்து ஈயோட வேல்யூ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வேல்யூ நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ், ஒரு பாயிண்ட் சார்ஜ் எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதே அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் ஒரு சார்ஜ்டு ஸ்பியரும் ஆர் டிஸ்டன்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக கேஸ் 2 பார்க்க போகிறோம். இந்த கேஸில் என்ன அப்படின்னா இந்த ஸ்பியரோட சர்ஃபேஸில், அதாவது இந்த பாயிண்டில், சரிங்களா, இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட்னு சொல்லும்பொழுது ஏற்கனவே நம்ம ரேடியஸே என்னென்னு எடுத்திருந்தோம்? கேபிட்டல் ஆர்னு சொல்லி எடுத்திருந்தோம். இப்போது சார்ஜிலேருந்து இப்போ இந்த பிங்கிற பாயிண்ட் இதுவும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்குது? ரேடியஸ் என்ன டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த பாயிண்ட்லனா வேறு ஒன்றும் இல்லை, அதே ஃபார்முலா தான். ப்ரீவியஸ் ஃபார்முலாவில் ஸ்மால் ஆர் போட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் என்ன போட்டுக்கிறீங்க? கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி அதே ஃபார்முலாவை எழுதிக்கிறீங்க. இப்போ இதுக்கு அடுத்ததா இந்த இதில் பாருங்க, கேஸ் அட் எ பாயிண்ட் இன்சைடு த ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷெல்லுக்கு உள்ள, அதாவது இந்த டயக்ராம் இப்படி இருக்கும். இப்போ இதான் இது அந்த ஸ்பியர்.
இந்த ஸ்பியருக்கு உள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ வெளியில தான் என்ன இருக்கு, நமக்கு காசியன் சர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம், சேம் காஸ் ஃபார்முலா எல்லாமே யூஸ் பண்ணியாச்சு. இ வெக்டாரை தனியாக வெளியில் எடுத்துருவோம், டிஏ மட்டும் இருக்கும். டிஏவை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 4πr² Q/ε0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இப்போ இங்க காசியன் சர்ஃபேஸ் பாருங்க, இந்த ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் காசியன் சர்ஃபேஸ். இதுதான் காசியன் சர்ஃபேஸ். பட் நம்ம எடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, காசியன் சர்ஃபேஸுக்கு உள்ள இருக்கு. சரிங்களா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம எடுத்துருக்கக்கூடிய பிங்கிற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காதுன்னு தெரியும். அப்போ அந்த இடத்துல சார்ஜும் இருக்காது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லைன்னா அந்த இடத்துல என்ன இல்லை, சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ பிங்கிற பாயிண்ட்ல என்ன கிடையாது, சார்ஜ் இல்லை. அப்போ ஒரு ஸ்பியர், இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பியர் கன்சிடர் பண்ணோம்னா சார்ஜஸ் எல்லாம் எங்க இருக்கும், அதோட சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இருக்கும். உள்ள ஒரு பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த பாயிண்ட்ல என்ன இருக்காது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. ஸோ ஈயோட வேல்யூ அங்கே 0, அட் த சேம் டைம் கியூவோட வேல்யூவும் 0. சரிங்களா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், எல்லாமே இந்த இடத்துல 0 ஆயிரும். அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே 0 ஆயிரும். அப்போ இதை ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க, த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் செல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 0 தான். அதுவும் இன்சைடில் கண்டிப்பாக அது என்னவா தான் இருக்கும், 0வா தான் இருக்கும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அவுட் சைடு செல் நமக்கு 1/4πε0 Q/r² அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இன்சைடு த செல் நமக்கு 0ன்னு கிடைக்கும். இப்போ இதில் ஒரு கிராஃப் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் தான். அந்த ஸ்பியரோட சென்டர் பாயிண்ட்ல முதல்ல இந்த கிராஃப் எதுக்கு அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் அதோட ரேடியல் டிஸ்டன்ஸுக்கும் தான் இந்த கிராஃப் பிளாட் பண்ணியிருக்காங்க. இந்த டயக்ராமை வச்சே நம்ம கிராஃபை சொல்லிடலாம். இதான் அந்த ஸ்பியரோட சென்டர் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஆரிஜின் 0ன்னு எடுத்துக்கிறாங்க. இதுல கண்டிப்பா என்ன இருக்காது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. அதனால என்ன எடுத்துக்கிறாங்க, 0ன்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்ததா இந்த ஸ்பியர்ல இருந்து கொஞ்சம் ரேடியல் டிஸ்டன்ஸ், அதாவது அவுட்டர் வேர்ட்ஸ் நம்ம வர வர எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். கரெக்டா இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ பாருங்க பீக்ல இருக்கு. சரிங்களா? அதாவது எந்த இடத்துல, கரெக்டா அந்த ஸ்பியரோட சர்ஃபேஸ்ல பீக் வேல்யூ இருக்கு, இன்சைட்ல 0வா இருக்கு. அடுத்து இதுல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ் போக போக பீக் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது. சரிங்களா? டிஸ்டன்ஸ் அதிகமாக இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருது. எந்த ரேஷியோவில் குறையும் அப்படின்னா, R² அப்படிங்கிற இந்த ரேஷியோவில் அது பாட்டுக்கு என்ன ஆகிட்டே இருக்கு, குறைஞ்சிக்கிட்டே வருது. சரிங்களா? ஸோ இதுதான் காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம ஃபுல்லாக என்ன பார்த்தோம், காஸ் லா, அதுக்கான டெஃபினிஷன். சரிங்களா? அடுத்து அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே இம்பார்ட்டண்டாக 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட நம்ம இந்த ப்ரெசன்டேஷன் முடிச்சுக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.